S.Giriprakash நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் கிரிபிரகாஷ் ஈரோட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னாக்கா, அதாவது செங்கலுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபிளையாஷ் பிரிக் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிளையாஷ் பிரிக் என்ன சைஸ்ல கிடைக்குது, எத்தனை ரூபாயில கிடைக்குது, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் அடங்கிய ஒரு முழு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு முழுமையாக ரீச் ஆகும் எல்லா பாயிண்ட்ஸும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க, நம்ம சேனலில் டெய்லியும் கட்டுமானம் சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் போட்டுட்ருக்கோம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செங்கல் பாத்தீங்கன்னாக்கா நார்மலா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டாப் லேயர் ஆஃப் சாயில் நம்ம எடுத்துட்டு அது மூலியமா தான் பாத்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண் வளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஃபிளையாஷ் அப்படிங்கிற ஒன்று உள்ள வந்தது. ஃபிளையாஷ் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நிலக்கரியை எரிச்சு அது மூலியமா பவர் ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த நிலக்கரியை எரிக்கும் போது அது மூலியமா வர சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னாக்கா எதுக்குமே யூஸ் ஆகுறதில்ல, அது டஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேஸ்டான மெட்டீரியலை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிளையாஷ்ங்கிற அந்த சாம்பல் பாத்தீங்கன்னா நிலக்கரி சாம்பலை ஒரு 70% வச்சுட்டு அது கூட ஒரு 20% சாண்ட் யூஸ் பண்ணிட்டு அது கூட பாத்தீங்கன்னாக்கா 5 to 10% சிமெண்ட்டும் அதே மாதிரி ஜிப்சம் மெட்டீரியலும் பாத்தீங்கன்னாக்கா மிக்ஸ் பண்ணிட்டு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதான் இந்த ஃபிளையாஷ் பிரிக். ஸோ இது என்னென்ன சைஸ்ல மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நார்மலா ஒரு செங்கல்னுடைய ஐஎஸ் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 19 சென்டிமீட்டருக்கு 9 சென்டிமீட்டருக்கு 9 சென்டிமீட்டர் தான். பட் நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 9 இன்ச் லென்த்துக்கு 4.5 இன்ச் வித்துக்கு 3 இன்ச் ஹைட் தான். ஸோ அதே செங்கல்னுடைய அதே சைஸில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிளையாஷ் பிரிக்கும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை எப்படி எந்த மாதிரியான இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இது ஒரு லைட் வெயிட், அதாவது நார்மலாக பிரிக் இருக்கக்கூடிய வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிளையாஷ் பிரிக் பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட்னா நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது காலம் பீம் யூஸ் பண்ணி கட்டுறோம் இல்லைங்களா, அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணக்கூடிய வால் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலா ஒரு தடுப்புக்காக மட்டும்தான், அதாவது ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் தடுக்கிறதுக்காக மட்டும்தான், அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பெருசா அதுல ஒரு லோடு கேரிங்லாம் எதுவுமே இருக்காது, அதனுடைய செல்ஃப் வெயிட் மட்டும் தாங்குற மாதிரி இருந்தா போதும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபிளையாஷ் பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சல்பேட் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கு, ரெண்டாவது ஃபயர் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கு, மூணாவது பாத்தீங்கன்னாக்கா மண் வளங்களை தடுக்கிற மாதிரியும் ஒரு கான்செப்ட்ல நம்ம இதை கொண்டு வந்தோம். ரெண்டாவது வேஸ்டா போகக்கூடிய இந்த ஃபிளையாஷ்ங்கிற அந்த டஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை மேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஒரு மெட்டீரியலா தான் இருக்கு. ஸோ இதனால எந்த விதமான பொல்யூஷன் ஏற்படுறதில்லை. அதாவது செங்கல் பாத்தீங்கன்னாக்கா சூளைகள்ல தீ மூட்டி அதை சூடுபடுத்தி இது பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா அதுல இருந்து வரக்கூடிய புகைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏர் பொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பொல்யூஷனும் தடுக்கப்படுறதுனால இதை ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டும் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் அப்சர்ப்ஷன், அதாவது நீர் உறிஞ்சும் திறன் பாத்தீங்கன்னாக்கா செங்கலை விட இதுக்கு கம்மியா தான் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலா இருக்கு, அதாவது நீர் அதிகமா உறிஞ்சல அப்படின்னாக்க அதுல வாய்ஸ் அதிகமா இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ வாய்ஸ் அதிகமா இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நீங்க பெட்ரூம்குள்ள இருந்து பேசுனீங்க அப்படின்னாக்கா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஹால்ல பாத்தீங்கன்னாக்கா அதிகமா கேட்காது. ஸோ அந்த மாதிரியான சவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா ரிசீவ் பண்ணக்கூடியதா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க செங்கல் கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தா இருக்கிறதுனால நம்ம பிளாஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியம் இல்லை. அப்படியே கூட விட்டுட்டு நம்ம ஒரு ஜிப்சம் பிளாஸ்டிங் அந்த மாதிரியான இதெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு நம்ம டைரக்டா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்ம செங்கல்ல எப்படி ஸ்ட்ரென்த் கிடைக்குதோ அது அந்த அளவுக்கு
ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் ஸ்ட்ரென்த் கிடைக்குது ஃப்ளையாஷ் பிரிக்லையும். ஸோ எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து செங்கலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியலாக வந்து ஃப்ளையாஷை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மாசிவ் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாசிவ் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஜாயின்ஸ்லாம் வரனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரில் வந்து ஈஸியாக வந்து கிராக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு ஃப்ளையாஷ் பிரிக் வந்து உகந்ததில்லை அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி கோல்டு வெதரிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் கட்டக்கூடிய வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஃப்ளையாஷ் பிரிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா வீடு கட்டும் போது அதாவது செங்கலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் அப்படிங்கும் போது அதுவும் லோ காஸ்ட் போது கம்பல்சரி வந்துட்டு எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு செங்கலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் கம்மியாகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெட்டீரியலை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து திருப்திகரமாக வீட்டை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.